உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான அன்பு வணக்கங்கள். நான் உங்களின் அமரன் எம்ஜிஆர் பேசுகிறேன். நான் கடந்து வந்த பாதைகளில் என்னால் என்ற உதவிகளை என் மக்களுக்காக செய்து கொண்டு வருகிறேன். எம்ஜிஆர் தொட்ட உயரங்களை வேறு யாரும் இந்தியாவிலேயே தொட்டதில்லை. ஒரு மாநில அளவில் மதிய உணவு திட்டத்தை அவர் விரிவாக்குறார். எல்லா ஸ்கூல்ஸுக்கும் எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அத்தனை ஸ்கூல்களுக்கும் போகும். இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வாங்கன்றார். அவர் சொல்லிட்டாரு, சூடா இருக்கணும் சாப்பாடு. நீங்க இந்த பச்சை ஆரி அதெல்லாம் சுட சுட சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னாரு. அந்த திட்டத்தை கொண்டு போய் அவர்கிட்ட பிரசன்ட் பண்ணும்போது அதிகாரிகள் சொன்னது இந்த திட்டத்துக்கு இவ்வளவு செலவாகும், மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் இந்த குழந்தைகள் இந்த ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்னாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு எம்ஜிஆர் கேட்ட ஒரே கேள்வி, ஏன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பசிக்காதா அவனுக்கு? 7 நாளும் திட்டமாச்சு. இந்த திட்டத்தினுடைய உச்சத்தில் என்ன ஆச்சுன்னா, இத்தனை 55-56 லட்சம் குழந்தைகள் படிக்க வந்தார்கள். அவர்களுக்கு இந்த சத்துணவு போச்சு. இது தவிர முதியோர்களை சேர்த்தார், பென்ஷன் வாங்கிட்டு விதவைகளா இருக்கிற சில பேரை சேர்த்தார், டெஸ்டிடியூட்ஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், கைவிடப்பட்டவர்கள், அவர்களை சேர்த்தார். இது அதனுடைய உச்சத்தில் 95 லட்சம் பேருக்கு அவர் படியளவு வயதானவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், தங்களுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், வசதி இல்லாதவர்கள், தன்னுடைய வாழ்நாளுடைய குறிக்கோளாக ஒரு நவீன வள்ளலாராக அவர் இருந்தார். அதுக்கு பிறகு இலவசங்கள் தர ஆரம்பிச்சார். அவர் கொடுத்த இலவசங்கள் என்ன? அவருக்கு அவர் போற பயணங்களில் பெண்கள் செருப்பு இல்லாத நடக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்போ அதை பத்தி என்ன இப்படி இத்தனை பெண்கள் செருப்பு இல்லாத நடக்கிறாங்க? முதல்ல இலவச காலணி தரார், அப்புறம் இலவச சேலை தரார், இலவச வேட்டி தரார், பிள்ளைகளுக்கு இலவச பல்பொடி தரார், இலவச நோட்டு புத்தகம்